மக்களே சும்மா நாளே அஃபிஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறாக ஓட்டுகளை தெருக்கி விட்டுருக்கீங்க போல இருக்குது. ஆமாங்க, எப்போ 10:30 மணி ஆகும் ஓட்டை எப்போ போய் குத்தலான் இருக்கீங்க. அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ அமித்தோட மிஸ்டு கால் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ, திவ்யாவோட மிஸ்டு கால் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ, டிவியில் போடலை ப்ரோ, நாங்கள் பார்க்கல ப்ரோ, அட்லீஸ்ட் ஓட்டிங் வீடியோவாச்சும் போடுங்க ப்ரோ, அஃபிஷியலில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி. அப்போ தான் ப்ரோ நாங்கள் நாளே ஓட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரோட வந்தாச்சு. ஸோ ஹலோ வாங்க மக்கள், என்ன அவங்க பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ் பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி டே 1க்கான அஃபிஷியல் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்க முடியும், மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 1K லைக் வரணும் மக்களே. பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் தட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. என்ன ப்ரோ 13 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. போன வாரம் 1 விக்கெட் தான், அப்போ இந்த வாரம் 2 விக்கெட்டா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க, இருக்குது 2 விக்கெட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கேட்டிங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்கள் இந்த வாரம் வீட்டு தலைவர், அவரை யாரும் நாமினேட் பண்ண முடியாது, அவர் சேஃபு. நம்ம கம்மு மாமாவும் சேஃபு, அப்புறம் நம்ம கானா வினோத் அவர்களும் சேஃபு. மற்ற எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க பார்த்துக்கோங்க. வேற மாதிரி ஒரு டைட்டான நாமினேஷனு. ஸோ 13 பேரில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்றதை பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. போன வாரம் நாமினேஷனில் வந்தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ், இந்த வாரம் நாள் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஸோ மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் மாறலாம். ஏன்னா ஒருத்தவங்க வேற மாதிரி டஃப் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதை நான் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், திவ்யா அவர்களுக்கு தாறுமாறாக ஓட்டுகள் வந்துட்டுருக்குங்க. மக்கள் வேறு மாதிரி, அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வேறு மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க கேமுன்னு வரும்போது ஒரு அக்ரெசிவ் நேச்சர் காட்டுறாங்க. இந்த கேமை தாண்டி ஒரு இதுக்கு வரும்போது அவங்க அந்த அன்பு லவ்ன்றது அந்த பாசம் காட்டுறதுல போயிடுறாங்க. ஏன்னா சபரி அவர் கூட ஒரு எவ்வளோ ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இருந்தாலும், சபரிக்கு ஒரு ப்ராப்ளம், அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை, அவர் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி டவுன் ஆகிறாருன்னும் போது நாளாக போய் கன்சோல் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு போய் வந்துட்டு அவங்களை டெக்கரேட் பண்ணுறதாகட்டும், அவங்கள வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது பண்ணிக்கிறதாகட்டும், ஹேர் ஸ்டைல் இது பண்ணிக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி முட்டு கொடுக்குறியா ப்ரோ திவ்யாக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். உள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான்ப்பா சொல்ல முடியும், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் சொல்ல தெரியல. எல்லா கண்டஸ்ட்டுக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ப்ரோ இவ்வளோ முட்டு ஆகாது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். திவ்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா, திவ்யாவுக்கு மக்கள் சப்போர்ட் தராங்க. நீங்கள் இந்த ஓட்லேயே அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ திவ்யா அவர்கள் கேம் பிளே மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருக்குது. ஸோ திவ்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் மக்களே வேற மாதிரி ஒரு அரிசியான ஒரு விஷயம். யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அவர்கள் இருக்காங்க. பாரு அக்கா செகண்ட் பிளேஸ் தான். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி பலானனோட ஓட்டுக்கள் பூரா நம்ம பார்வதி அக்காவுக்கு வருது. என்ன ப்ரோ தண்ணி பலானுக்கு ஓட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தண்ணி பலான்னு போன வாரமே 5வது இடத்துல இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில், ஓகேங்களா? ஸோ அவரோட ஓட்டுகள் எல்லாமே விஜே பார்வதிக்கு வருது. ஸோ விஜே பார்வதிக்கும் திவ்யா அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி போயிட்டு இருக்குங்க. இன்றைக்கி மத்தியானம் 12 மணி அளவில் இந்த ஓட்டிங் நிலவரம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இந்த வீடியோ 1 மணிக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 1:30க்கு. ஸோ 12 மணி மத்தியானம் நிலவரப்படி இவங்க 2 பேருக்கும் தாறுமாறான ஓட்டுகள் சண்டை, ஓகேங்களா? அஃபிஷியல் ஓட்டிங்கில் அதுவும் ஒரு 500-1000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் திவ்யாவை இது பண்ணிவிட்டு மேலே போகலாம் நம்ம விஜே பார்வதி, ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ தண்ணிப்பழம் ஃபேன்ஸ் இப்படி இருக்கீங்களாப்பா, தண்ணிப்பழம் ஃபேன்ஸு வேற மாதிரி ஓட்டுக்களை அக்காவுக்கு போட்டுட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அக்கா ஒரு ட்ராமா போட்டாங்க பாருங்கள், தண்ணிப்பழம் எவிக்ட் ஆகும்போது, அது வேற மாதிரி ஒரு ட்ராமா. அது வந்துட்டு அப்படியே தண்ணிப்பழம் ஃபேன்ஸ்லாம் ஓட்டு போடுறாங்க போல இருக்குது. தண்ணிப்பழத்துக்கு ஃபேன்ஸ் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அது தெரிலங்க. ஆனால் ஓட்டுக்கள் அவருக்கு வந்துட்டு இருக்கு, அது மட்டும் தான் உண்மை. வந்துட்டு இருந்தது போன வாரம், ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் பிளேஸில் விஜே பார்வதி. ஸோ தேர்ட் பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி மக்களே. உங்களுக்கு அதிர்ச்சியோ இல்லையோ, எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தேர்ட் பிளேஸில் நம்ம சபரி அண்ணன் இருக்கார் பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ சொல்கிற சபரி அண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மனுஷன் ஒன்று நினச்சாரு, அதை சாதிச்சிட்டாப்புல. போன வாரம் ஒரு எமோஷ்னலாக ஒன்று பண்ணி ஒன்று கிண்டி கொடுப்போன்னு நினச்சாரு, அதுமாரி கிண்ணாரு. மக்கள் அதில் மயங்கிட்டாங்க. அப்படியே மக்கள் ஓட்டுக்களை தெளிச்சு விட்டுருக்காங்க நம்ம சபரிக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு பாவம் உட்காந்து ஓன்னு அழுதுருப்பார் சண்டே எபிசோடில், ஓகேங்களா? ஸோ அதை வளர்த்தி மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி வந்து இன்னோசென்ட்ப்பா, பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்துட்டு நடிக்கிறாருன்னு சொல்லி பிக் பாஸ் நல்லா லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். சபரி அவர்கள் என்னதான் இருந்தாலுமே அவர் வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வியானா கேமராக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அதே மாதிரி மேல் இதில் வந்துட்டு சபரி பண்ணுறாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சபரி நடிக்கிறாரா இல்லை ட்ரூவாக இருக்காரான்னு சொல்லி. ஏன்னா அவர் பார்க்கும்போது எல்லாமே அவர் ரியாக்ஷன் கொடுக்குறது, அவர் பண்ணுறது எல்லாமே கேமராக்காக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. எப்படி வியானா வந்துட்டு அப்படி நம்மளுக்கு தெரியுது, வியானா பண்ணுறது கேமராக்காக தான்ப்பா அப்படின்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி சபரி பண்ணுறதுமே தெரியுது. ஸோ சபரி அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்கார். சபரி அவர்களுக்கும் விஜே பார்வதி அவர்களுக்கும் 4000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? 4000 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. ஸோ
இதை பீட் பண்ணவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு தான் பயங்கரமான போட்டி பார்த்துக்கோங்க. விஜய் பார்வதி ஃபேன்ஸ் அண்ட் திவ்யா ஃபேன்ஸ் ஓட்டுகளை தெரிவிக்க விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்கள் யார் ஃபேனுன்னு, விஜய் பார்வதியா இல்லை திவ்யாவான்னு கமெண்ட்டில் அடிச்சு காட்டுங்க, பார்க்குறேன் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு. என்ன ப்ரோ விக்கல்ஸ் விக்ரமா, மனுஷன் ஒரு 2 கிலோ பேக்கெட் மிச்சரை தின்னாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் நிறைய வார்த்தையை விடுறாருங்க, நிறைய வார்த்தை விடுறாரு. இப்போ தான் கொஞ்சம் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அவருக்கும் நம்ம சபரியாருக்கும் 500 வாக்குகள் டிஃப்ரென்ஸுங்க, 500 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. எப்போ வேணாலும் விக்கல்ஸ் விக்ரம் மேலே 3rd பிளேஸ் போகலாம், சபரி கீழே வரலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ 5th பிளேஸில் நம்ம அரோரா அவர்கள் 5th பிளேஸில் இருப்பாங்கன்னு சொல்லி கனவாக கண்டோம். 3வது வாரத்தில் அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னவங்க இப்போது இந்த வாரத்தில் வந்துட்டு 5வது இடத்துல இருக்காங்க. ஓட்டுகள் அப்படி வந்துட்டு இருக்கு. அவருக்கும் விக்கல் சிக்கரமுக்கும் 1000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் தான். இந்த நாமினேஷனில் எல்லாருக்குமே ஓட்டுகள் பிரிஞ்சிருக்குங்க. ஆஸ் ஆஃப் டே 1 எல்லாருக்குமே ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கு. மொதல் 2 பிளேஸில் இருக்கவங்களுக்கு தான் பயங்கரமான காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ 5th பிளேஸில் அரோரா இருக்காங்க. அரோரா சேஃபான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அரோரா ஓரளவு சேஃப். ஓகேங்களா, அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள். ப்ரோ என்ன ப்ரோ, போன வாரம் 2nd பிளேஸில் இருந்தாங்க, பாரா மாதிரி ஓட்டுகள் வந்துச்சு, 1,00,000 ஓட்டுகள் அஃபிஷியலில் வாங்கினாங்க. இப்போ என்ன ப்ரோ 6வது இடத்துலன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே தாங்க அவங்களுக்கு காரணம். ஏன்னா அவங்களே வந்துட்டு தலையில் மண்ணள்ளி போட்டு போஸ்டிங்னாங்கன்னு தான் சொல்ல தோணுது. நம்ம பிரஜன் அவர்கள் கூட சேர்ந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும், தப்பாக பாடி ஷேமிங் பண்ணுறதாகட்டும், தப்பாக பேசுகிறதாகட்டும். கனி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கனியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் மூஞ்சை பார்த்தலாம் நான் இதே பண்ணல, அவெல்லாம் வந்து எனக்கு காம்படிட்டரா, அவன் வேஸ்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். சாண்ட்ரா அவர்கள் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். போன வாரம் ரொம்ப அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க, பெரிய லெட் டவுன் நம்ம சாண்ட்ராக்கு ஓட்டுக்கள் இல்லை. ஓகேங்களா, அவங்களும் சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க. பட் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கம்மியாக இருக்குது ஓட்டுக்கள். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. ஸோ 7வது இடத்துல நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கும் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் ஈக்குவலான ஓட்டுகள் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஓட்டுகள். எப்போனாலும் கனி மேலே போகலாம், சாண்ட்ரா கீழே வரலாம். ஸோ 8வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்களுக்குமே ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. அமித் அவர்களுக்கும் நம்ம கனி அவர்களுக்கும் 500 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ். என்னப்பா எல்லாமே 500,000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓட்டு பிரியுதுங்க. 13 பேர் நாமினேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் 9வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களும் டேஞ்சர் ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டேஞ்சர் ஜோனில் தான் நாங்கள் இருக்காங்க. போன வாரமே நம்ம சொன்னோம் அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு. இந்த வாரம் அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. விட்டிங்க வியானா ஃபேன்ஸ் விட்டிங்கன்னா அவ்வளோதான், தனி பலத்துக்கு என்ன ஆச்சு போன வாரம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தூக்கி வெளியே போட்டுருவாங்க மக்கள். ஓகேங்களா, அவங்கள பண்ணுறது ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவங்க பண்ணுறது ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதுவும் மீஷோலாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. அது ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிஞ்சாக. தேங்க்யூ அப்படின்லாம் பேசுறது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஸோ வியானா அவர்கள் டேஞ்சர் ஜோன். ஓகேங்களா, ஸோ அடுத்து லாஸ்ட் 4 பேர். ஓகேங்களா, லாஸ்ட் 4 பேர் பிரஜன், ரம்யா, கெமி, சுபிக்ஷா. ஸோ இவங்க 4 பேரும் பிரஜன் அவர்கள்லாம் இந்த லாஸ்ட் டேஞ்சர் ஜோனில் இருப்பாருன்னு நினச்சா பார்த்தோம். உள்ளே வரும்போது மனுஷன் என்னமோ ப்ரோமோவில் மீசையெல்லாம் முறுங்கிக்கிட்டு யாருக்கும் ஆவடக்கமே தெரில, எப்படி பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே தெரில அப்படின்ற மாரி ப்ரோமோவில் பேசிட்டு போன மனுஷன் வீட்டுக்குள்ளே போய் ஆம்பளை என்னை வந்துட்டு அப்படிலாம் வளர்க்கலை, நான் ஒரு ஆம்பளை தெரியுமா, எங்கள் வீட்டில் அப்படிலாம் வளர்க்கலை, எனக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குது, அவனுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை, அவனுக்கு வளைஞ்சி போய் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது என்ன பேசுன்னு சொல்ல தெரிலங்க, எனக்கு சுத்தமாக தெரில. பிரஜன் அவர்களே பெரிய லெட் டவுன், நீங்கள் பெரிய லெட் டவுன். நீங்கள் பயங்கரமாக இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரி, அதுவும் சீரியல் இதில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க, ரொம்ப வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினச்சா இவ்வளோ சில்லியாக வார்த்தைகளை விட்டு சில்லறத்தனமாக வந்து வார்த்தையை விட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ பிரஜன் அவர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கார், ஓட்டுக்கள் இல்லை பிரஜன் அவர்களுக்கு. ஸோ ரம்யா அவர்கள் பிரஜனுக்கு கீழே இருக்காங்க. ரம்யாவுக்கும் பிரஜனுக்கும் சேம் லெவலாக ஓட்டுங்க. இது யாராவது நினச்சி பார்த்துருப்போமா, பிரஜனுக்கும் ரம்யாவுக்கும் சேம் ஓட்டுன்னு. இப்படி தான் இருக்குது. ஸோ ரம்யா எப்போனாலும் மேலே போகலான்னு நினைக்கிறேன், பிரஜன் எப்போ வேணாலும் கீழே வரலாம். ஏன்னா பிரஜன் ஏன் கீழே வருவான்னு சொன்னோன்னா பிரஜன் நிறையா வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வேறு டாஸ்க்கு வேறு மாதிரி டாஸ்க் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்கு சரியான டாஸ்க் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் ப்ரோமோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க் தாறுமாறான இருக்குது. அது என்னென்னா சொல்கிறேன், அது டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிரஜன் அவர்கள், ரம்யா அவர்கள், அடுத்து கெமி அவர்களுக்கு சுத்தமாக வாக்கு இல்லைங்க. கெமி அவர்களுக்கும் சுபிக்ஷா அவர்களும் சுத்தமாக வாக்குகளே இல்லை. கெமி அவர்கள் இந்த வீட்டில் இருக்காங்களாப்பா. நேற்று ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் நடந்தது, நம்ம சூர்யா சேதுபதி உள்ளே வந்திருந்தார், ஒரு பேஸ்கெட் பால் கேம் நடந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது கெமி அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு. அப்பப்போ இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடுறாங்க, மற்றபடி அவங்க பேசுகிறதே நம்மளுக்கு கேட்க மாட்டுது, ஒன்றுமே தெரியல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ
கெமி அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லை. தென் சுபிக்ஷா, ஓகேங்களா, சுபிக்ஷா அவர்களுக்கு சுத்தமாக இல்லைங்க. சுபிக்ஷா அவர்களுக்கும் கெமி அவர்களுக்கும் 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் காலின்னு நினைக்கிறேன். சுபிக்ஷாவுக்கு ஓட்டுக்களே இல்லை. அவங்க ஏதாவது பயங்கரமாக இந்த வாரம் சம்பவம் பண்ணால் தான் மேலே வரதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைனா வெளியே அமைச்சிட வேண்டியதான். ஸோ 2 எவிக்ஷன்னா யார் ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2மே பெண்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரம்யா, கெமி, சுபிக்ஷா, இந்த 3 பேரில் 2 பேர் யார் வேணாலும் போகலாம். நீங்கள் யார் போகணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யாவுக்கு போட்டிங்களா, விஜய் பார்வதிக்கு போட்டிங்களா, இல்லை சபரிக்கு போட்டிங்களா, இல்லை அரோராக்கு போட்டிங்களா, இல்லை சாண்ட்ராக்கு போட்டிங்களா, இல்லை விக்கல் சிக்கரம் போட்டிங்களா, இல்லை அமித்துக்கு போட்டிங்களா, இல்லை கணிக்கு போட்டிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாரெல்லாம் சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா, விஜய் பார்வதி, சபரி, விக்கல் விக்ரம், அரோரா, சாண்ட்ரா, கனி, அமித், இவங்க எல்லாருமே சேஃப் ஜோன். வியானா, பிரஜன், ரம்யா, கெமி, சுபிக்ஷா அவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஓட்டுகள் நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது, நிறைய பேர் நாமினேஷனில் இருக்கிறதுனால ஓட்டுகளை பார்த்து போடுங்க. அன்அஃபிஷியல் வெப்சைட்டை நம்பாதீங்க. நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க அஃபிஷியல் ஓட்டு எங்கே பார்க்குறதுன்னு. அஃபிஷியல் ஓட்டிங் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. எனக்கு உள்ள சோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சோர்ஸில் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபோ வாங்கி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தமிழ் கிரேஸ் அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அது இதுன்னு சொல்லி எதுவுமே நம்பிடாதீங்க. அவங்க பயங்கரமான ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு கண்டஸ்டண்ட்டை மேலே வச்சுருந்தாங்க, ஓகேங்களா, போன வாரம். ஃபார் எக்ஸாம்பிள் திவாகர் அவர்களை 5வது இடத்துல வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. அடுத்த நாள் வந்துட்டு அவர் வெளியே போகிறாரு, ரெட் கார்டுனால வந்துட்டு ரெட் கார்டு காட்டாமல் ரெட் கார்டுனாலே வெளியே போவார், ஓட்டுநர்னால வெளியே போகல அப்படின்னும் போது உடனே ஒரு பட்டன் கிளிக் பண்ணி மேலேருந்து 5th பிளேஸில் இருந்து வர கீழே இறக்கிட்டாங்க, ஓகேங்களா. அப்படி தான் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்பிடாதீங்க. ஓட்டுக்களை நீங்கள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் போட்டுக்கிட்டே இருங்க. ஹாட்ஸ்டாரில் மற்றும் மிஸ்டு கால் நம்பர் மூலிமா போட்டுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.